கதை சொல்லணுமாக்கும்? சரி சொல்கிறேன். எங்கள் ஊர்ல எல்லாம் ஒரு கதை சொல்லுன்னு கேட்டால் நான் வாழ்ந்த கதையை சொல்லவா நான் தாழ்ந்த கதையை சொல்லவான்னு கேட்குறதுண்டு. நம்ம ரெண்டில் எதையாவது கேட்டு வைக்கணும். ஆனால் அவங்க வாழ்ந்த கதையும் வராது, தாழ்ந்த கதையும் வராது. ஏதாவது ஒரு கதை வரும். பின்ன என்னத்துக்கு இந்த கேள்வின்னு நினைக்கலாம். ஒரு வேளை கொஞ்சம் யோசிக்க கூட அவகாசம் வேணுங்கிறதுக்காக இருக்கலாம். எல்லாம் ஒரு இதுக்காக தான். திருக்க சுத்தின உடனே தண்ணி கொட்டுற மாதிரி கேட்ட உடனே கதை சொல்கிறதுக்கு மன்னன் பல்ராம் நாயக்கர் தான். யோ, ஒரு கதை சொல்லும்னு கேட்க வேண்டியது தான். உடனே முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு களை வந்துடும். எச்சியை கூட்டி விழுங்கி தொண்டையை சரி செஞ்சுக்கிட்டே அடப்பில் சொருகி இருக்கிற சேலம் பொடிப்பட்டையை உருவி ஒரு சிம்டா பொடியை எடுத்து வச்சுக்கிட்டு தொடங்குவார். ஆனை தலைத்தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடையிற ராசா மகளுக்கும் அரிசி கழுவின தண்ணி 1000 ஏக்கர் பாயிற ராசா மகனுக்கும் கல்யாணம். கதை தொடங்குறப்பவே எல்லார் மாதிரியும் பொடியை போட்டுக்கிட மாட்டாரு. சரியான கட்டம் வரணும். அப்படி ஒரு இடைவெளி கொடுத்து சர்ருன்னு பொடியை இழுத்து பெருவிரலும் நடுவிரலும் ஒட்டுன இடத்துல ஆள்காட்டி விரலால சொடக்கு விழுற மாதிரி ஒரு உதிர தட்டு தட்டிட்டு பிதுக்கிய கண்ணீர் விழியாய் நம்ம எல்லாம் ஒரு கத்துக்கெத்தான பார்வையால பார்ப்பாரு. எவன்டா எம் மாதிரி கதை சொல்ல முடியும்னு கேட்கும் அந்த பார்வை. ஓரெடுப்பு உழுதுட்டு வந்த சம்சாரிக மத்தியான வேலையில அலுப்பு தீர கொஞ்சம் கரமரத்து நிழல்ல துண்டை விரிச்சு தலை சாச்சி கிடக்கிறப்போ பல்ராம் நாயக்கர் வருவாரு. அரணா கயித்துல இடது பக்கம் சேலம் பொடிப்பட்டையும் முள்வாங்கியும் வேட்டியை அவுத்து தலையில கட்டிய லேஞ்சி, அதுல மிச்சமா தொங்குற கங்குள், முதுகுத்தண்டை மறைக்க விடப்பட்ட ஒரு முளை தொங்கல், லேஞ்சி கட்டினமானைக்கே அந்த தொங்கலை மேல் முதுகுக்கு விரிச்சு மரத்தடியில தலையை சாச்சி காலை தூக்கி மரத்து மேலே போட்டுக்கிடுவாரு ஒரு யோகாசனம் மாதிரி. பேச்சுக்கு மத்தியில அன்னைக்கு பிள்ளையாரப்பன் தான் தொடங்கினான். ஒருத்தன் கிட்ட கைமாத்து வாங்காம பொழுதே ஓட்ட முடியலையே. வரதப்பன் சொன்னான், அது எப்படி இப்போ முடியும்? ஆனப்பட்ட சர்க்காரே அடுத்த நாட்டுக்காரன்கிட்ட கை நீட்டுறப்போ நாம ஏமாத்துறோம். வாங்கிறது பெருசில்லப்பா, திரும்ப கொடுக்க முடியலையே. திரும்ப கேட்காத ஆளா பார்த்து வாங்கணும். அப்பேற்கொத்த ஆளு எங்கன இருக்கு சொல்லு, அவங்கிட்ட போய் வாங்குவோம். இருப்பான், எங்கனையாவது இருப்பான், நமக்கு தட்டுப்படணும். அப்படியும் ஒருத்தன் பூமியில இருக்கவா செய்தான்? ஏய், அப்படி ஒருத்தன் என்னப்பா, அதுக்கு மேலேயும் ஒருத்தன் இருந்திருக்கான்ப்பா. குரல் வந்ததுக்கு பல்ராம் நாயக்கர் தான் அருணா கைத்துல சொருகி இருந்த பொடிப்பட்டைய உருவி எடுத்துக்கொண்டே சொன்னார். இப்படித்தான் அவங்க மாதிரி 2 பேர் ரோசனை செஞ்சாங்களாம். அப்போ அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சதான். நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் ஒருத்தர் வேண்டிய மட்டுக்கும் கேட்குறவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்தாராம். கடனை வாங்கினவங்க திருப்பி தர வேண்டாம், அவங்க வாரிசுக திருப்பி தந்தா போதும். பிள்ளையாரப்பனும் வரதப்பனும் சந்தோஷத்தில் சிரிச்சாங்க. அது நல்ல விஷயந்தான், அளப்பறை இல்லை. ஆனால் நம்ம வாரிசுகளை எவன் சம்பாதிக்கிறது? அவன் எப்போ பணக்காரனாகி அவரோட பாக்கியை தீக்கிறது? அட, எப்போ சம்பாரித்து பணக்காரனாகிறானோ அப்போ தீத்தா போதுங்கிறது தான் கண்டிஷன்னேன். சரி சரி சொல்லுங்க. ஆச்சா, உடனே இவங்க 2 பேரும் கட்டு சோத்தை கட்டிக்கிட்டு அந்த நாட்டுக்கு போனாங்க. அங்கே போய் விசாரிக்கிறப்போ இன்னொரு தாக்கல் கிடச்சிது. அங்கே ஒருத்தன் சொன்னான், இது என்ன பெரிய காரியம்னுட்டு இவங்கிட்ட கடன் வாங்க வந்துட்டீங்க. இந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் ஒருத்தர் கடன் கொடுக்குறாரு. அவருக்கு கடன் வாங்கினவனும் கொடுக்க வேண்டாம், வாரிசுகளும் கொடுக்க வேண்டாம். அடுத்த ஜென்மம் எடுத்தா அப்போ வந்து கொடுத்தா போதும். அடட, இது ரொம்ப அருமையாக இருக்கே. சரி, நாம் அங்கே போவோம். இவங்க கிட்ட வாங்கிட்டு நம்ம கண்ணை மூடாட்டா நம்ம வாரிசுக நம்ம ஏசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. காட்டு வழி பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் சொன்னான், அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்ன பிறப்பு பிறக்க போகிறோமோ? மனுஷனா பிறந்தா தானே அவர் கடனை நாம் அடைக்கணும், அதுதானே என்று ஆதரித்தான் மற்றவனும். இந்த மாதிரி இவங்க பேச்ச கேட்ட யாரோ விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுது. இவங்க எல்லா பக்கமும் திரும்பி பார்த்தாங்க, யாரையுமே காங்கல. அந்தரத்துல இருந்து சிரிப்பு சத்தம் மாத்திரம் கேட்டு பதறி போனாங்க. இவங்க பதறினதையும் திகைக்கிறதையும் கண்ட அந்த அசரீரி மேலும் சிரிச்சு உருண்டுது. இவங்களோட திகைப்பும் பதட்டமும் நீங்கிறதுக்கு முன்னாலேயே அந்த குரல் இவங்களை பார்த்து, ஏ அப்பா கடங்காரங்களா, என்ன உங்களுக்கு தெரியலையா? இந்தா பாருங்க, நான் தான் பேசுவேன். சோளக்காட்டு காவலுக்கு அங்கே போட்டிருந்த பரன் உச்சியிலே ஒரு மாட்டு கொம்பு பூன் பிடிச்ச மாதிரி ஒரு கம்பு நுனியிலே நட்டமா சொருகி வச்சிருந்தது. அதுதான் அப்படி சிரிச்சதும் பேசினதும். போன ஜென்மத்தில் நான் இப்போ நீங்கள் கடன் வாங்க போறீங்களே அவர்கிட்ட தான் நானும் கடன் வாங்கியிருந்தேன்.
கடனை வாங்கி வாங்கி ரொம்ப போடுசா செலவழித்தேன். இந்த ஜென்மத்தில் அவர் தொழுவிலேயே வந்து மாடாக பிறந்துட்டேன். கண்ணுக்குட்டியாக இருந்தப்போ என் தொண்டை நனைஞ்சிருக்காது தாய்ப்பால். காளையாக வளர்ந்த உடனே பசுச்சுகம் அறிய முன்னாடி என்னை உடையடிச்சு உழவில் கட்டிட்டாங்க. ஆயுசு பூராவும் குழம்புக தேய முன்னும் பின்னும் நடந்து நடந்து மூக்கணாங்கயிறு மூக்க அறுத்து ரத்தம் கசிய அவர் தோட்டத்துக்கு கமலை இழுத்து தண்ணீர் இறைச்சேன். குப்பை வண்டி இழுத்தேன். ஆயுசு முடிஞ்சு செத்து போன பிறகும் அவங்களுக்கு என் தோலை உரிச்சு கொடுத்து கமலைக்கு கூனை வாளாய் தண்ணி இறைக்க உதவுனேன். கூனை வாளாகி கிழிஞ்ச பிறகும் அவங்க வீட்டு ஆள்களுக்கு காலுக்கு செருப்பாகி உழைச்சேன். அப்போவும் என் பாடு தீரலை. இப்போ அவரோட தோட்டத்துக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி சொல்லிட்டு மாட்டுக்கொம்பு சிரிக்க ஆரம்பிச்சது. சிரிப்பு சத்தம் கேட்டாலும் கவனிச்சு கேட்டா அது அழுகை சத்தம் போல இருந்தது. ஒன்றும் ஓடலை இவங்களுக்கு. அப்படியே மெய் மறந்து நின்றுட்டாக. அப்புறம் அவங்க கடன் வாங்க போனாங்களா, வந்த வழியை பார்த்து திரும்பிட்டாங்களா தெரியல. அந்த நேரத்தில் பல்ராம் நாய்க்கரோட மகள் ஓடியாந்து, ஐயா மாடு அவுத்துக்கிட்டது, முட்டை வருது ஓடியான்னு பரபரப்பாக கூப்பிட்டா. வேகமாக எழுந்திருச்ச நாயக்கர் அவந்த கோமணத்தை அரணா கயிற்றுல சொருகிக்கிட்டு அவசரமாக போயிட்டாரு.